It gives us immense pleasure and honor to introduce our esteemed chief guest to share his valuable experience with us. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெவரண்ட் ஃபாதர் ஜான் பீட்டர் மற்றும் இங்கு கூடியிருக்கும் ஏஞ்சல்ஸ் ஆன் எர்த் பள்ளியின் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப ஒரு இன்னைக்கு ப்ரோக்ராமோட தீமே சமூக நீதின்னு போட்டிருந்துச்சு. அதில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் அந்த சமூக நீதி எனக்கு தெரிஞ்சிச்சு. ரைட் ஃப்ரம் அந்த வெல்கம் அட்ரஸ்லேருந்து ஒரு இந்த ஒரு ட்ராமாவிலேருந்து ரொம்ப மிக சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே மெசேஜ் வந்து, ஒரு 17வது நூற்றாண்டில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன், அதாவது ஒரு வேளாண் நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த 18வது நூற்றாண்டு என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நாங்கள் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி நோக்கி எல்லாம் மேனுஃபேக்சரிங், அதில் தான் புது இன்னோவேஷன், நம்மளுக்கு டெலிஃபோனு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்புறம் 19வது நூற்றாண்டு வந்தோடனே அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் ஆட்டோமேஷனாக மாறினுச்சு, எல்லாம் தானியங்கி மிஷினாக மாறினுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர்னு வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கும் ஒரு யுகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலம் மாறுறதுக்கு ஒரு 100 வருஷம் ஆணுச்சு. ஆனால் அந்த 1950 என்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்துச்சோ, 1950-40 கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்போ அந்த கம்ப்யூட்டரை பற்றி எல்லாம் பிரம்மப்பா பேசினாங்க. 1980 வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மறைஞ்சு போய் அதை சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னாங்க. 1990 வந்து அது மைக்ரோ கம்ப்யூட்டர்னாங்க. எல்லாரோட வீட்லேயும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக அது வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரு ட்ரெண்டு மாறிட்டு இருந்துச்சு. திடீர்னு நீங்கள் 2000 தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2000 வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம யாருக்கும் தெரியாது. ஒரு 2000 இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு எல்லாம் சொல்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை யாரை எடுத்துக்கிட்டாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவுன்ற கான்செப்ட் வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு 2025 எல்லா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட கேட்டிங்கனாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக்னாலஜிஸ், மிஷின் லேர்னிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வெவ்வேறு கான்செப்ட் சொல்கிறோம். ஒரு 2 வருஷம் இன்னைக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி பேசினோன்னா அடுத்த வருஷம் வந்து அது ஆக்மெண்டட் ரியாலிட்டியாக மாறிடுது. எதுவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை, எல்லாம் மாறிட்டே இருக்குது. ஆனாலும் மக்கள் வந்து ஏதோ ஒன்று நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது எல்லாம் மாறும். அது எந்த ஒரு போர்டாக இருக்கட்டும், அது இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த காலகட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் படித்து விடுவார்கள். அவர்களுக்கு வந்து படிப்பை விட இன்றைக்கு தேவை நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், நல்ல ஒழுக்கங்கள் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஃபாதர் ஜான் பீட்டர் அவர்களுக்கும் நன்றி கூறி, அனைத்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் இங்கே வாழ்த்து கூறி, இன்னும் நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுக்கும் ப்ரோக்ராமுக்கும் நடுவில் நான் இருக்க விரும்பலை. எப்போதும் ரொம்ப காம்படிஷன் பற்றி உங்கள் பிள்ளைங்களை போட்டு திணிக்காதீங்க. எல்லாம் மாறிடுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இது மாற நம்ம பிள்ளைங்களும் கற்றுக்குவாங்க. அதனால் எதையும் நீங்கள் ரொம்ப வருத்தப்படாமல், பிள்ளைங்கள் மேலே அதை திணிக்காமல், எந்த காலகட்டம் இன்னும் 2035 என்ன வரப்போகுது நம்மளுக்கு இன்னமும் தெரியாது. அந்த டைமில் அப்போ இருக்கிற பிள்ளைங்க அந்த டைமில் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ எப்படி நம்ம வர்ச்சுவல் ரியாலிட்டியையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் எப்போது எது நடந்தாலும், ஆனால் நல்ல சிந்தனைகள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறி, அன்று இந்த ஆண்டு விழாவுக்கு உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி, அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, ஏன்னா இவ்வளோ பிள்ளைங்களை வந்து இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ், ரோமியோ ஜூலியட் ஸ்டேஜ்லாம் நல்லா இங்கிலீஷில் பேசி நல்லா எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் நல்ல ப்ராக்டிஸ் வேணும். அதனால் எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.